எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னா 7 சக்கரங்களும் சரியாக இருக்கணும். சரி, எப்போ சரியாக இருக்கணும்? எப்பயுமே சரியாக இருக்கணும். எப்படி சரி பண்ணுறது? அதை தான் பயிற்சி வகுப்பில் கற்றுக்க போகிறோம். 7 சக்கரங்கள் என்ன என்ன, அதோடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எங்கே கூட கனெக்ட் ஆகிருக்கு, சூட்சமத்தில் தான் இருக்குது, அது எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, அந்த சக்கரம் இயக்கம் சரியில்லை என்றால் என்ன நடக்கும், இயக்கம் சரியாக இருந்தால் என்ன நடக்கும், அதை சரியாக இல்லாத இயக்கத்தை எப்படி சரி பண்ணுறது, எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம தினமுமே அதை பயிற்சி செய்யும்போது நம்ம மூச்சுக்காற்று சுவாசம் வழியாக நமக்கு கூட சேரக்கூடிய பிராணசக்தி முழுமையாக போய் சேருது பாருங்கள். அதே மாதிரி சக்கரங்கள் வழியாக நமக்கு வரக்கூடிய சக்தியும் நமக்கு வரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் அது வழியாக வெளியில் போகும். இவ்வளோ விஷயங்கள் நம்ம நடக்குது அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை முன்னேறும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ பண்ணணும், இது பண்ணணும், பிளான்லாம் இருக்குது, ஆனால் சரியாக பண்ண முடியல. சிலருக்கு பிளானே இல்லை, பரவாயில்ல. சிலருக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, பரவாயில்ல. அப்போ ஒன்றுமே தெரியாதவங்களுக்கும் பிளான் இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ண முடியல, இல்லை பிளான் பண்ண முடியல, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அந்த சக்கரங்கள் சரி பண்ணும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும்.